ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 18:17. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. இங்கே பலவான்கள் என்று சொல்லுகிற பொழுது மாமிச பலனை கொண்ட மனிதர்களை அது குறிப்பிடலாம், அல்லது ஆவிக்குரிய போராட்டங்களை, அந்தகார வல்லமைகளையும் அது குறிப்பிடுகிறதாயிருக்கிறது. ஆனால் யார் எதிரே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. தாவீது சொல்லுகிறான், என்னிலும் பலவான்களாயிருந்த பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. தட் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ். அந்த வார்த்தை தான் ரொம்ப இனிமையான ஒரு வார்த்தை. முன்னாடி யார் இருந்தாங்க, எந்த வல்லமை இருந்தது என்பதல்ல, எவ்வளோ பேர் இருந்தார்கள் என்பதல்ல, அதிக பலவான்களை கொண்டவர்களாய் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. அதே தேவன் உங்களை விடுவிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்களும் அப்படிதான். இவங்க கையில மாட்டிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே, என்னை விட இவர்கள் அதிகமாய் இருக்கிறார்களே, என்னை விட இவர்கள் பலம் கொண்டவர்களாய் இருக்கிறார்களே என்று எண்ணுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். உங்களை விடுவிக்க உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனை கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். சங்கீதம் 35:10. கர்த்தர் ஒருவரே உங்களை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு நிகரானவர் ஒருவர் இல்லையே. உங்களை விடுவிப்பார். நீங்க என்னை கட்டில் இருந்தாலும் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் உங்களோடு போராடி இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவர். உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யோசேபாத்து ராஜா 2 20:12 அவர் அப்படித்தான் யுத்தம் பண்ண போகிற பொழுது அவர் சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அப்படி சொல்லும் போது என்ன தெரியுமா, we are acknowledging the mighty power of God. எங்களால முடியாதையா, ஆனா நீ செய்ய வல்லவர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம். யோசேபாத் ராஜா அதைத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Even though I am not able to understand, I am knowledgeless, I am confused, but our eyes are looking up to you for great help. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீ சகாயர், நீர் தேவன், நீர் கர்த்தர். உடைய பாதப்படியிலே அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கலாம். எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் நீர் எல்லாவற்றை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகிமையான இரக்கங்களுக்காய் எங்களை விடுவித்தீரே, விடுவித்து கொண்டிருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்ன சூழ்நிலை, என்ன நிலைமைகள் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கற்றுண்ட உடைய பிள்ளைகள், நெருக்கத்தில் தவிக்கிற பிள்ளைகள், மன போராட்டங்கள், குழப்பத்தில் உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைவதாக, ஆத்துமாவுடைய பலன் தந்து தைரியப்படுத்தும். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே, எங்களுடைய ஜெய பலமானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய புதிய ஜெயங்களை தலை நிமர செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை நிர்மகிமைப்படுத்துகிறதுக்காய் நன்றி ராஜா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.